எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஹிந்து, இவர் முஸ்லிம். ஆனா ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், பாதியில விட்டுட்டு போக கூடாது. நான் சொல்றேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா நாங்க சீக்கிரம் சொல்றோம். What skincare you was using from your childhood days? How did you start as an influencer? Where and how it started? அம்மாவுக்கு தம்பியா தங்கச்சி எப்ப வரும்? வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பிள் சேனல். வணக்கம். நான் வந்துட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தேன், கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஏகப்பட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்துருந்துச்சு. ஆனா அந்த ஒரு சில கேள்விகள் மட்டும் மாறவே மாறாதுல்ல. என்னது, வீட்டில் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, உங்க ஹேர் கேர் ஸ்கின் கேர் ரூட்டீன் என்ன, அப்புறம் உங்க வெயிட் எப்படி நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்வியெல்லாம் வந்து நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா என்கிட்ட கேட்கணும். எப்படின்னா உங்க ஸ்கின் எப்படி பளபளன்னு மெயின்டைன் பண்றீங்க, எப்படி உங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணி என்கிட்ட கேட்கணும். இவகிட்ட கேட்டுக்கிறீங்க, எனக்கு புரியல. எனக்கு நானே சொன்னேன் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போதான் வந்துட்டு லைக் என் கண்ணுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியறான் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அதே 2 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, லைக் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இஃப்தியானா இஸ் லுக்கிங் மோர் கியூட். அந்த கமெண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் என்கொயரி நடந்துச்சு. யார் இது, எதுக்கு இந்த கமெண்ட் போட்டுருக்காங்க, நீங்க காசு கொடுத்து போட வச்சியா, அண்ணாந்தனடி கூப்பிட்டுருக்கு. பொறாமங்க, பொறாம. எல்லாம் ஒன்னா என் கூட சேர்ந்து எல்லாம் வெளி சாப்பிடுறது எல்லாம் என் கூட சேர்ந்துதான். ஜங்க் என்னை விட அதிகமா சாப்பிடுறது இவன் தான். ஆனா நான் குண்டாயிட்டே போறேன், இவன் ஒல்லி ஆயிட்டு போறான். அதுதான் எப்படின்னு தெரியல. ஏன்னா என் பையனை கூட டெய்லி கீழே வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், இவன் வாக்கிங் போக மாட்டேன். அவ்வளவுதான். ஆக்சுவலா தண்ணி குடிக்கணுங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 4 liters வாட்டர்ஸ் நான் கண்டிப்பா குடிச்சிருவேன். அது கூட ஒரு ரீசனா கூட இருக்கலாம் மேபி. சரி வா, கொஸ்டின் போலாம். கொஸ்டினே கேட்காம பதில் பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அதுக்கு முன்னாடி குட்டியை வந்துட்டு இப்பதான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்துட்டு குளிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாங்க, ஆக்சுவலா ஜாலியா இருக்கும் அது. நைட்டு வந்துட்டு அடிக்கடி முழிப்பான். கால் வலியால முழிக்கிறானா, பசினால முழிக்கிறானா, எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி நைட் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்தோம்னா ஐயா வந்துட்டு கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக தூங்குவான். ஒரு 3 to 4 hours கண்டினியூஸாக தூங்குவான். கையில் அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே நல்லா கையில் நம்ம கையில் ஃபஸ்ட் நல்லா தேய்ச்சிட்டு நடக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு மட்டும் தேய்க்கக்கூடாது, நீ எனக்கு தேய்ச்சி நீ எனக்கு ஒரு மசாஜ் பண்ணி விடணும். ஏன்னா இவங்க கூட சேர்ந்து நடக்கிறது நானு கீழே. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு மசாஜ் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம நைட்டு குளிக்க வைக்கிறது ஒரு அட்வான்டேஜோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நைட்டு சும்மா சூப்பராக தூங்குவாங்க. ஆனால் ஓட்டம் ஓடுறான் தெரியுமா, சும்மாவா சொல்கிறாங்க. குழந்தை வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல் நாள் சந்தோஷமாக இருக்கும், 2வது நாள் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, சொல்லு பார்க்கலாம். நானும் ஒல்லி ஆரம்பாரு, சீக்கிரமாக பேக்ஸ் வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு சுடு தண்ணி வச்சு அதுவும் தூங்கும்போது வேலை இப்படிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சுகமாக இருக்கும். ஸோ லவ் லேப்லேருந்து வாங்கினா இந்த பேபி ஆலிவ் ஆயில் கம்ப்ளீட்லி சேஃப். ஏன்னா எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ அடிட்டிவ்ஸோ இதில் இல்லை. இட் மாய்ஸ்சரைசஸ் த ஸ்கின் அண்ட் ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன். ஆல்சோ இட்ஸ் நான் ஸ்டிக்கி அண்ட் ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்குது. இவங்களுக்கு உட்கார வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குள்ளே போகும்போது ஆயிடுதுங்க. ஐயாவை அமைதியாக உட்கார வைக்க எங்களுக்கு வேற வழி தெரியல. ஃபோனை கொடுத்துருக்கோம். அதாவது இல்லைன்னா ஃபோனை கொடுத்தா ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி அவரே செல்ஃபி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. தூக்கி டமால் லிமில் எல்லாத்தையும் போட்டு உடைக்க இங்கே புஷ் ஆடா போடா. அவ்வளோதான், நம்ம அப்படி நம்ம கொஞ்சம் தேய்ச்சிக்க வேண்டியதான். அப்படியே ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். நான் போட்ட ஸ்டோரி வந்துட்டு 52,000 பேர் பார்த்துருக்கீங்க. எங்களையும் வந்துச்சு, இத்தனை பேர் கேட்டிருக்கீங்க. வாவ், இத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, சூப்பர்ல. கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக கண்ணாடி போடல, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்குது. கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஜஸ்ட் சே ஹாய். ஹாய். பெஸ்ட் பேபி ட்ரெஸ் இன்ஸ்டா பேஜ். ஸோ பேபி ட்ரெஸ் வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. வெளியில் நாங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்துட்டு கோயம்புத்தூரில் கிட்ஸ் ஸ்டாக் ஒரு ஸ்டோர், அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே நம்ம வேற இங்கே வெஸ்ட் சைட் ஜென்ரலாக அவனுக்கு வந்துட்டு
மோஸ்ட்டாக அவன் போடுற ட்ரெஸ் எல்லாமே வெஸ்ட் சைடில் தான். இல்லை வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஸ்ட் சைடும் கிட் ஸ்டாக்காக தான் இருக்கும். நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அது எப்படி சொல்கிறதுங்க, அது வந்து கேட்டது என்ன? சரி ஒன்றதான் கேட்டாங்க. இல்லை அதில் கிருத்தின்னு போட்டிருக்கா? இல்லை அப்போ இப்போ ரீசெண்டாக யார் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேள்வி எனக்கு தான். அது வந்துட்டு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டுங்க. அது எங்கள் மம்மிக்கும் எங்கள் டேடிக்குமே அந்த பெருமை பேசிடுங்க. நம்ம ஹாப்பியாக இருந்தாலே போதுங்க, நம்ம அழகாக இருப்போம். ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்க வச்சுருக்காங்க, அதனால் ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பிளான் வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் இந்த மந்த்லயே வந்துட்டு அந்த பிளானை ரிவீல் பண்றோம். ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா நாங்க சீக்கிரம் சொல்றோம். நாங்க அதுக்கான டைம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, how did you convince both side parents? How long it took and do you ever felt like giving up? இந்த கொஸ்டின் வந்து நம்ம ரொம்ப பழைய கொஸ்டின்ங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒன் லைன்ல சொல்லணும்னா put yourself in their shoes. நீங்க அவங்களோட இடத்துல இருந்தா நீங்க உங்க பையனோ பொண்ணோ வந்து உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு பார்த்தாலே will get your answers. வாவ், எந்த படத்துல பார்த்த? நானே சிந்திச்சேன். எங்கேயாவது ரீல்ஸ்ல தான் பார்த்துருப்பா. சரி வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எப்போ ஒரு மீட்டப் வைக்க போறீங்க? அவ்வளோ நமக்கு வந்து சீன்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் ரொம்ப ஷையான பர்சன். நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ எனக்கு வந்து யாராவது பேச வந்தாங்கனாலே அப்படியே கை காலெலாம் லைட்டாக உதரும். ஐயோ அப்படிக்கா போயிடலாமா, அப்படியே யாருக்கு எனக்கு தெரியாம போயிடலாம், அந்த மாதிரி ஆனாலும். ஆக்சுவலாக கிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்லேயே ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதனால வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா? ஓ சாரி, ஓகே சாரிங்க. இவன் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். இவன் தான் எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரே கேஷுவலாக ஜாலியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் பேபி. எங்க பேபி பேர் கூட தெரியாத இங்க வீடியோ பார்த்து கேள்வி கேட்டுருக்கீங்க. இது ஒரு கேள்வியா? அது பேபி பேரு அமோர், AMOR. அது வந்து மீனிங் வந்துட்டு லவ். ஸ்பானிஷ் பிரெஞ்ச்ல எல்லாம் வந்து அதோட மீனிங் லவ், AMOR, அமோர். உடனே இது வந்து ஏன் தமிழ்ல வைக்கல, ஏன் இங்கிலீஷ்ல பிரெஞ்ச்ல வைக்கிறீங்க கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஹிந்து, இவர் முஸ்லிம். ஸோ நான் தமிழ்ல வச்சா அது ஹிந்து நேம் ஆயிரும். அரபிக்ல அந்த மாதிரி நேம் வச்சா அது வந்து முஸ்லீம் நேம் ஆயிரும். எனக்கு வேணாம். ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சிங்க, நல்லா இருந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நானும் பெருசா அந்த நேம்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கும் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஷார்ட் அண்ட் கியூட்டா. எஸ். How should a father support his wife after having a baby? நீங்க தான் பதில் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்விங்க. இதுக்கு ஆக்சுவலாக சிம்பிளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு பொருளாக அவங்களுக்கு பண்ணுறதை விட அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நம்ம சப்போர்ட் பண்ணாலே போதுங்க, அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் வந்து மிச்ச பாத்திரம்லாம் சிங்கில் கிடக்கும். அதை காலில் அவங்க முழிச்சு பார்க்கும்போது நம்ம அதை கழுவி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் வரும். எப்படி? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும், அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க. அடுத்து வந்துட்டு யுவர் ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஷேட். என்ன கேக்குறாங்க? யூஸ் பண்றது 2 ஷேடு. அதுல ஒன்னு தான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. அது என்னன்னா பேர் மறந்துட்டேன், நான் வேணா டெக்ஸ்டா இங்க போட்டுடுறேன். ஓகே, வாட் ஸ்கின் கேர் யூ வாஸ் யூசிங் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் டேஸ்? ஸோ இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஆக்சுவலாக நம்ம வீடியோ இல்லை நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எதுவும் ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ பற்றி நாங்கள் வீடியோ போட்டதே கிடையாது. ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நாங்கள் பெருசாக எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோப் வாங்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சோப்பு விலை கம்மியாக இருக்கோ அதை ஆர்டர் போட்டுருவேன் நான். ஸோ கிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்தி வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே சோப் மட்டும்தான், ரத்த சந்தன் ஒரு சோப்பு இருக்குங்க அமேசான்ல, அதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து கேட்டிங்கன்னா ஒரு 10th 12th அந்த டைம்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு பப்பாயா இருக்குல்ல, பப்பாயாவோட பல்ப் ஒரு குட்டி பீஸ் எடுத்துட்டு கர்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஃபேஸில் போட்டு ஒரு 15 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணிடுவேன். இது வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நீயும் இதெல்லாம் பண்ணியிருக்கப்போ? அப்போ நான் இல்லைங்க, நம்ம வந்து ஆல்வேஸ் நேச்சுரல் பியூட்டி தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து 3 பொருள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட்டு வந்துட்டு பெப்சோடன்ட்டு, ஷாம்பு வந்து சன்சில்க்கு, சோப்பு வந்து ஹமாம்ங்க. இதுதான் கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாரும் காமன் இதுதான். ஸோ இப்போ வந்து நான் இப்போ கொஞ்சம் நம்ம குடும்பஸ்தனானதுலேருந்து பார்த்தீங்கன்னா எது பட்ஜெட்டு கம்மியாக இருக்கோ அந்த சோப்பை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. சார் எனி பிளான் ஃபார் அமோர் இன் ஜாயினிங் ப்ளே ஸ்கூல்? இப்போதான் 1 year 4 months ஆகுதுங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்துட்டு 2 years டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான். How did you start as an influencer? Where and how it started? How to start? Your guidance. Okay. கேட்டிருக்காங்க. சூப்பர் क्वेश्चनங்க. ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்சர்ங்கிற ஒரு அந்த ஜானரே நமக்கு வந்துட்டு பெருசா ஐடியாவே கிடையாது. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே மியூசிக்கலி காலத்துலேருந்தே நான் வீடியோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டப் ஸ்மாஷ் ஆகட்டும், இல்லை பாடி போட்டுட்ருப்பேன். டப் ஸ்மாஷு, மியூசிக்கலி, டிக்டாக்கு,
அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம். ஸோ அப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த டிக்டாக்கை வந்துட்டு அவங்க பேக் வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமே வந்துட்டு ஆரம்பித்தோம், வீடியோ போட ஆரம்பித்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஓகேவா உனக்கு ஓகேவா நம்ம கப்புள் பேஜாக ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டேன் வந்துட்டு. ஆனா ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், பாதியில விட்டுட்டு போக கூடாது. நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி சொன்ன மாதிரி அவங்க ஆரம்பத்துல இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயமா பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு இதெல்லாம் சுத்தமா ஐடியா கிடையாதுங்க. இந்த பாட்டு பார்க்கறதுல வேற வேலையில பொழப்பே இல்லை கொடுக்குங்களா அப்படிதான் உண்மையா இதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு ஆக்சுவலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிருத்தி என்கிட்ட கேட்டா உனக்கு ஓகேவா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல்ல ஒரு 1.5 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபேஸ் அந்த நம்மளே வீடியோ எடுத்து இந்த லிப்சிங் பண்ணுறது, இந்த ஸ்லோ மோல நடக்கிறதுலாம் வந்து எனக்கே சிரிப்பாக இருக்கும். நம்ம மூஞ்சி எப்படி எவன்லாம் கலாய்க்க போகிறாங்களோ, காரி துப்புவாங்களோ, அக்செப்ட் பண்ணுவாங்களா, பார்ப்பாங்களா, அப்படிலாம் யோசிச்சு வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பழகிருச்சு. ஸோ ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்து நாங்கள் பார்த்து தான் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்துட்டு பேஷனட்டாக இருக்கணும். வீடியோ கிரியேட் பண்ணுறது உங்களோட ஒரு அது நீங்கள் பிடிச்சி பண்ணுற விஷயமா இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் அது ஒரு வேலையை அது காசுக்காக பண்ணாமல் உங்களுக்கு அது பிடிச்சி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் யூ கேன் ஒரு லாங் டேர்மாக யூ கேன் லாஸ்ட். ஐ மீன் ஒரு கைடன்ஸாக ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா, இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பிகம் அ கண்டென்ட் கிரியேட்டர், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அண்ட் ஜென்யூனிட்டி. நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு டைம் அண்ட் எஃபர்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம சும்மா பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக ஆப்வியஸாக வி ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் தட். as simple as. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா, பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெஸ் வாங்குறது, விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு கடைக்கு போய் நம்ம போட்டு பார்க்கறதே உங்கள் வேலை ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் நான் அதை பண்ணுறேன். பிகாஸ் ஆஸ் அ கேர்ள் ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஆல் தட். ஸோ அதுவே எனக்கு ஒரு வேலையாக மாறும்போது அது வந்துட்டு ஆப்வியஸாக ஐம் கெட்டிங் பெய்ட் ஃபார் தட். ட்ரீம் ஜாபாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு ஜாபா அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. But yeah, it is a job and I'm grateful that I am living my dream job. சூப்பர்ல. அடுத்து வந்துட்டு tell me about which diaper and skincare products are using for baby. அதுக்குமே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், what products we use for a baby அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் பாருங்க. Your fam looks too cute. Thank you. Family. Your family looks too cute. I was staying in Chennai or Coimbatore. நாங்கள் இருக்கிறது சென்னை தான். ஸோ கோயம்புத்தூர் வந்து என்னோட நேட்டிவ். ஸோ வந்து ஒரு மந்த்லி ஒரு வாட்டியாவது கோயம்புத்தூர் போயிட்டு வந்துடுவோம். ஹவு டு பேலன்ஸ் த மணி ஃபார் லைஃப்? சீரியஸாக பேலன்ஸ் த மணி கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீடியோவே போடலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்க இஃப்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இஃப்தி எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு 3-4 கிரெடிட் கார்டு இருக்கும். சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஷாப்பிங்ன்றது எப்போங்க பண்ணுவாங்க? நமக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் தானே பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஆஃபர் போடுறான், 50% ஆஃபர், 60% பை ஒன் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபருக்காக போய் நான் வாங்குவேன். அதாவது என் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது, என் கிரெடிட் கார்டை போட்டு தேய்ச்சி தேவையில்லாத பொருட்களை வாங்கி நான் அவ்வளோ பொருள் வச்சிருப்பாங்க. தேவை இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்க, தேவை இல்லாததை அப்படியே ஓரமாக வச்சிருங்க, அவ்வளோதாங்க. ஸோ விளம்பரம் நாங்களே ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னா அது எங்கள் வேலை, அதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்குற ஆடில் பார்க்குற எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் உங்ககிட்ட இப்போ மாதம் 40,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே உங்களோட செலவு ப்ளஸ் சேவிங்ஸ் அதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிரெடிட்டில் வந்துட்டு 50,000 செலவு பண்ணிட்டு அடுத்த மாதத்துலேருந்து அந்த 10,000 பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் யோசிச்சு நீங்கள் லைஃப் கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி ஹார்ட். ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சேலரி கண்டிப்பாக டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் யுவர் ஜாப், இன்சென்டிவ் எல்லாமே வரலாம், ஹைக் எல்லாமே வரலாம். ஸோ இப்போ இருக்கிற இதில் நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுட்டிங்கன்னா அப்போ இருக்கிறதுலேயும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அழகா. ஓகே, வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் கற்றுக்கலாம்னு இருக்கேன்னு சொல்கிறீங்க. வேலையை விட்டுட்டுலாம் கற்றுக்காதீங்க, வேலைக்கு போயிட்டே சைடில் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ வேலையை விடுங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக ப்ளஸ் உங்களால் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா you can always take a risk. Yes. When was your meeting for the first time? First time நாங்கள் மீட் பண்ணது ஆக்சுவலி லவ் ஸ்டோரி வந்துட்டு நம்ம திரும்ப ஒரு சீரீஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெருசாக ஐ மீன் கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லலை நினைக்கிறேன். சும்மா விட்டு நான் ரீல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். ஸோ நம்ம திரும்ப அது ஒரு சீரியஸாக வீடியோஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணோம்னா அமேசானில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அமேசானில். ஸோ அங்கே தான் மீட் பெருங்குடி Feb 20th 2017. Feb 20th எனக்கே டேட் ஞாபகம் இல்லை. நான் ஜாயின் பண்ண டேட் அதுதான். ஜாயின் பண்ண நான் அப்பதான் உன்னை பார்த்தேன் ஃபர்ஸ்ட். your college டே ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து இருக்காண்டே தெரியல. காலேஜ்
இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் பேச நம்ம ஃபோட்டோஸே எடுத்ததில்லை நாங்கள் 90s கிட்டு பாப்போம் இருந்தா வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன் போட்டுப்போம் ஒரு வீடியோ, அதாவது ஹவு வி ரியாக்ட் சைல்ட்ஹுட் போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா அதுல வேணா போய் பாருங்க. ஆமா ஆக்சுவலா ஸ்கூல் போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பேன் நானு. How about your sleep cycle after baby? Do you guys get to sleep? அதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா நான் இதுக்கு நான் பதில் சொல்றேங்க. ஆக்சுவலா உண்மையா பாத்தீங்கன்னா all women's moms are great. Women. இந்த அளவுனால தாங்க நமக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் நமக்கு வர மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஓகே women all women are சூப்பர்ங்க. பிகாஸ் உண்மையோ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேட்டர்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம அங்கே தனி ரூம் போய் படுத்துக்கலாம், ஹாலில் போய் படுத்து நம்ம வேணா தூங்கலாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே 1 year 4 months ஆகுதுங்களா, இப்போ வரைக்குமே அவன் அம்மா இல்லாமல் அவன் தூங்கவே மாட்டாங்க. ஸோ அவன் நடுராத்திரி ஒரு 4 வாட்டி முழிக்கிறான் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ வந்துட்டு கோ ஸ்லீப்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்னால் ஒரு 4 to 5 hours கண்டினியூஸாக தூங்க முடியாது. பிகாஸ் ஒரு 4 hours ஒன்ஸ் கண்டிப்பாக முழிச்சுட்டு தான் இருப்பான். ஃபீட் பண்ணிகிட்டே தான் தூங்குவோம். நான் பக்கத்தில் இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. நைட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து கண்டினியூஸாக ஒரு 8 மணி நேரம் தூங்க முடியும். அது இல்லாமல் பகலில் கொஞ்சம் டைம் கிடைச்சா தூங்குறது மட்டும்தான் ஒரு என்ன சொல்ற ஒரு ரிலாக்ஸ் ஸ்லீப்பாக இருக்கும். நைட் ஃபுல்லாமே எனக்குமே ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் மாதிரி தான் இருக்கும். பட் அது வேற வழி இல்லை. we should get used to it. நமக்கு நைட்டும் கிடையாதுங்க, பகல்லையும் கிடையாதுங்க. நைட்டும் இருக்கு, பகல்ல விட கிடையாது. நைட்டு மட்டும் he can sleep night. Are you working? If not, how do you manage finance? So I am not, I mean he is working. She is also working. She is a digital marketer, influencer, mom. தோணுச்சுங்க லிஸ்ட் பேப்பர் பார்த்துறேன். ஸோ இவங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால எங்களுக்கு லைக் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க முடியுது. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறேன். அண்ட் இன்ஃபேக்ட் we are earning through social media as well. So I cannot say that I'm not working. I am working. And yeah. Is it mandatory for Hindu girl to get converted to marry a Muslim boy? இது நிறைய பேர் கேட்ட கேள்வி. இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. யூ டோன்ட் ஹேவ் டு கன்வெர்ட் டு மேரி அ முஸ்லிம் கை. ஹவ் ஆர் யூ மேனேஜிங் யுவர் கிட், யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் பேஷன்? ஸோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் லிட்ரலி என் குழந்தைங்க ஒரு வேளை சாப்பிட வைக்கிறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் டைம் ஆகுது. சும்மாலாம் சொல்லுங்க, லிட்ரலி 1 to 1.5 hours அவன் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு அவன் எடுத்துக்கிறான். இதுக்கே அவனுக்கு என்ன செய்யலாம், என்ன சாப்பிடுவான் அப்படின்றது மண்டைக்குள்ள யோசிக்கிறக்கே அதுதான் பெரிய வேலையா இருக்கும். எனக்கு இந்த வேலை மற்ற வேலை கூட பெரிய வேலையா தெரியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவ கஷ்டப்பட்டு செஞ்சு அவன் அதை சாப்பிடலாம் இன்னும் கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. அவனுக்கு ஒரு சில குழந்தைங்க அப்படிதான் இருக்குமா, நாங்க கேட்ட வரைக்கும் அதுதான் சொல்றாங்க. குழந்தைங்க வந்து ஆக்டிவா இருந்தாலே வந்துட்டு they are healthy அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்க எப்படியாவது இன்டேக் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாய் 3 வாய் வாங்குவான். ஸோ மேபி அவனுக்கு அந்த மாதிரி வாங்குவாங்கனால ஓகே ஃபைன் அப்படியாவது வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பால் என்ன பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we have started to give like pasteurized milk கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாக்கெட் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ அதாவது கொஞ்சம் ஐ மீன் அட்லீஸ்ட் பாலாவது குடிக்கிறானே அப்படின்னு தான் இருக்கு. பால் வந்து நாங்கள் லாஸ்ட் ஆப்ஷனில் தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு 2-3 டிஷ் ட்ரை பண்ணி அவன் சாப்பிடலன்னா வேற வழி இல்லாமல் அழுவான் புட்டி பார்த்துட்டு. அதனால சரி ஓகே வேற வழி இல்லாமல் பாலை கொடுப்போம். ஸோ நிறைய பேர் சொன்னீங்க பால் கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. சாப்பிடாதனால வேற வழி இல்லாமல் தான் லாஸ்ட் ஆப்ஷனாக பாலை கொடுக்குறோம். ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் தான் குட்டியை வச்சுட்டு நம்ம ஏன்னா ஷூட் போனால் நாங்கள் 2 பேரும் அங்கே இருந்தாங்க. கேமரா முன்னாடி நாங்கள் 2 பேரும் இருந்தாங்கணும். அந்த டைமில் அவனை பார்த்துட்டு யாராவது எங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஷூட் டைமில் வந்து ஆப்வியஸாக ஒரு 3rd person சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த டைம் எங்கள் அம்மா வந்துட்டு வர சொல்லிடுவேன், அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அப்படி தான் வி மேனேஜ். எல்லா ஃபேஸையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்ம புலம்பிட்டே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மிஸ் பண்ண ஆரம்பிப்போம், ஃபீல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நான் என்ஜாய் பண்ணேன். பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கை குழந்தையா இருக்கும்போது எனக்கு அது இன்னுமே நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு கையிலேயே தூங்குவாது, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட் என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எஸ் ஓகே. அடுத்து வந்து பெஸ்ட் சன்ஸ்கிரீன். எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, நான் சன்ஸ்கிரீனே யூஸ் பண்ணதில்லை என் வாழ்க்கையில். எனக்கு வந்துட்டு அதனால எனக்கு சஜஸ்ட் பண்ண எனக்கு தெரியாது. யூ வித் யுவர் இன்லாஸ் பிக். ஸோ எங்களோட கல்யாணம் இன்லாஸ்
பிக்னா இவங்க மம்மி டாடி வந்துட்டு கூட எடுத்த பிக் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ கல்யாணத்தை எடுத்தது மட்டும்தான். அந்த ஃபோட்டோ வந்துட்டு இவரோட ப்ரொஃபைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் நான் செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஞாபகம் இல்லை பெருசாக, பிகாஸ் அவங்க ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஸோ வந்துட்டு அவங்க வீடியோஸ்லேயோ ஃபோட்டோஸ்லேயோ வந்துட்டு வரக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஹோம் டூர் எப்போ போடுவீங்க? வீடியோ வருமா வராதா? இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க. கேமரா இப்படிக்கா அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டாய்ஸ் நம்ம எடுத்து போட்டு வச்சாலும் அவனுக்கு பிடிக்காது. குட்டிக்கு எடுத்து கீழே தான் கிடக்கும். டாய்ஸ்லாம் எடுத்துலாம் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கவே கூடாது. அது வந்து எடுத்து அப்படியே கொட்டிடுவார் கீழே. ஸோ அதனால் ஹோம் டூருக்கு வந்துட்டு ஒரு சில மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வீடை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போடுவோம். கண்டிப்பாக போடுவோம் தான். What is your age and how much age gap you both have? Oh well, I am 29. So எங்களுக்கும் இவருக்கும் பாத்தீங்கன்னா 2 years. கிருத்தி வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட ரொம்ப நாளா மறைச்சிருந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி வந்து என்னை விட எல்டருங்க. ஆக்சுவலா 2 years எல்டர். ஏ நம்பிடுவாங்கடா சும்மாடா. அவளை எங்க இருக்கானே அவளை யூத் என்னை விட 3 வருஷம் பெரியவர். இவர் பெரியவரா? பெரியவர் தான். அடிங்க கொய்யா. I'm 31 and he's 34. 34 33 தான். May 15 வந்தா தான் 33. அது அந்த ஒரு மாசத்துல 34. Aging like a fine wine. அப்புறம் என்ன? Next question please. How to reduce your belly? So maybe வீடியோஸ்ல பார்க்கிறதுக்கு வந்துட்டு வயிறு இல்லாத மாதிரி தெரியலாம். பட் ஸ்டில் இப்போ நான் வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி 50 kg இருந்தேன். இப்போ வந்து 60 kg இருக்கேன். ஸோ லிட்டரலி 10 கிலோ அதிகமாயிருக்கேன். டெலிவரிக்கு அப்புறம் 62 இருந்தேன். இந்த 1.5 வருஷத்துல 2 கிலோ மட்டும்தான் கம்மியா இருக்கேன். பெரிய வித்தியாசம் இல்ல. ஏறுது இறங்குது. ஆன் ஆவரேஜ் 60 அந்த ரேஞ்ச்ல இருக்காங்க மேடம். 60 இருக்கேன். ஐ ஹேவ் டு இஃப் யூ டிப்ஸ் கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் மெதுவாக சாப்பிட்ணும். நான் வந்துட்டு ஆப்வியஸாக குழந்தை இருக்குது, நம்ம வந்துட்டு லமக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். மோஸ்ட்லி நியூ மாம்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தேவையான ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் ஒரே நாளில். அதை எடுக்கிறது கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபுட்டு என்ன ஃபுட் சாப்பிடுங்க கான்ஷியஸாக சாப்பிடுங்க. ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கோங்க, அயன் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம குழந்தைக்கும் ஃபீட் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு அந்த டைமில் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாகவும் இருக்கணும் அண்ட் ஜங்க் ஃபுட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் வீக்கெண்ட் எனக்கு கஷ்டம். அதனால நான் வந்துட்டு வெயிட் ஏறிட்டே போகிறேன். ஐ ஸ்டில் ஹேவ் மை மம்மி டம்மி அண்ட் ஐ ஹேவ் டு ரெட்யூஸ். எஸ் இஃப்திபார் தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கேன். நானே இங்கே பாருங்க தப்பக்குன்னு வச்சிருக்கேன். நானும் நம்மளும் ஹைட்டாக இருக்கனால நம்ம வந்து தொப்ப தெரியாதுங்க. ஏன்னா அவன் வந்து எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடுவான்னா லிட்ரலி குழந்தைக்கு ஊட்டி முடிக்கிற டைமும் சாப்பிட்டு முடிக்கிற டைமும் ஒன்னா இருக்கும். அந்த அளவுக்கு நேச்சரே அப்படிதான். நான் வந்து வேணும்னு சாப்பிடணும்லாம் சாப்பிட மாட்டேன். நான் கல்யாணத்துல பந்தியில உட்காந்து சாப்பிட்டாலும் நான் கடைசியா நான் தான் உட்காந்துருப்பேன். எனக்காக மட்டும்தான் அந்த மொத்த இது எடுக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அப்படிதான் பொறுமையா நான் சாப்பிடுவேன். ஆமாங்க, எனக்கு ஃபுட்டு வந்து ரசிச்சு அந்த சாட்டிஸ்ஃபைடா நான் சாப்பிடணும். எனக்கு நல்ல இன்னும் டேஸ்டா இருக்குன்னா சாட்டிஸ்ஃபைடா நிம்மதியா பொறுமையா நான் உட்காந்து சாப்பிட்டா எனக்கு வந்து அது சாப்பிட்ட திருப்தி இருக்குங்க. சும்மா உட்காந்து லபக்கன்னு உள்ள பண்ணிது நான் கிரைண்டரா உள்ள போட்டு அரைக்கிறதுக்கு பாத்தீங்களா. அதனால இன்னும் ஒல்லியா இருக்கான் இவன். நீ ஒல்லி ஆயிட்டு போறான். ஸோ மெதுவா சாப்பிடணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிடணும். இது நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலி உங்க ஹேர் கேர் பத்தி சொல்லுங்க. டெலிவரி முடிஞ்ச ஒரு 3rd month 4th month அந்த டைம்ல மட்டும் இல்ல, 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு முடி கொட்டும். பிகாஸ் லிட்டரலி இங்க பாருங்க, கை இப்படி இழுத்தேன்னா இது வந்து திஸ் மைட் லுக் ஸ்கேரி பட் யா திஸ் ஹேப்பன்ஸ். பார்க்க அப்படியே தெரியும், அப்படியே நல்லா இருக்க மாதிரி தெரியும். பட் பார்க்க நல்லா இருக்க ஹேர் எல்லாமே ஹெல்த்தி ஹேர் கிடையாது. மை ஹேர் இஸ்ன்ட் ஹெல்த்தி அட் ஆல். கீரைலாம் நான் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால கீரை இந்த மாதிரி அயன் ரிச் ஃபுட் எல்லாமே நிறையா சாப்பிடணும். வெளியே என்ன ஹேருக்கு போட்டாலும் நீங்கள் இன்டர்னலாக எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்கள் நியூட்ரியன்ஸாக உங்களை ஹேருக்குமே வந்துட்டு உங்கள் ஹேரையுமே ஹெல்த்தியாகும். ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணாலும் முடி கொட்டிட்டு தாங்க இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க, மண்டைக்கு ஏற்றுக்காதீங்க. அப்பெல்லாம் பார்த்தா ஆம்பளைங்க நாங்களாம் எங்க எப்பேற்பட்ட ஆட்கள் நாங்களாம் அதை பத்தி கவலைப்படணும்னா வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு இருக்கணும். நாங்களாம் கரெக்டான டைமிங் தான் ஐயா முடிச்சுட்டு வந்திருக்காரு. கடைசி கொஸ்டின் வந்துட்டு, அம்மாவுக்கு தம்பியா தங்கச்சி எப்ப வரும்? பயமா தான் இருக்கு. இப்ப ஒண்ணு பாக்குறான் பாரு. ஏய் மம்மி என்ன பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? அதனால ஒரு 4-5 வருஷம் போட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உடம்புல தெம்பு இருந்தா பாப்போம்
அப்படின்னு இருக்கும். ஓகே பாய் 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 பாய். ஸோ நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்கிரம் சந்திக்கலாங்க. பாய் பாய். பாய் பாய். குட் நைட். பாய்.